ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடை காசு செய்தியில் நான் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சொத்தை பிரிக்கிறதுக்காக அண்ணாமலை லாயரை ஏற்பாடு பண்ணி அவருடைய ஃப்ரெண்டையும் லாயரும் வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. அப்போது சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ மீனா மாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் இருந்துக்கிட்டு மற்றவங்க யாரும் அந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம், அப்பா எங்களுக்கு எங்கள் சொத்தை பிரித்து கொடுக்குறாரு, நீங்கள் யார் அதை பேச அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக அவங்க தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து இருந்துக்கிட்டு. ரோகிணி இந்த வீட்டு மருமக தானே, அவள் அமைதியா இல்லையா அப்படின்னு மனோஜ் கேட்கவும், ஏன் கேட்க மாட்டேன், உன்னை தூண்டி விட்டுட்டு பார்லரம்மா பின்னாடி அமைதியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே அப்போது விஜயா ரோகிணியை பார்க்குறாங்க, ரோகிணி விஜயாவை பார்க்குறாங்க. என்னடி இதெல்லாம் உன் வேலை தானா, நீ தான் அவனை தூண்டி விட்டுருக்கியா அப்படின்னு. பின்ன இவங்க பண்ண கடனுக்காக இவங்க தானே அடைக்கணும், சொத்தை பிரித்தா தானே இதெல்லாம் பண்ண முடியும். போய் எங்கெங்கேயோ கடன் கேட்டு பார்த்தாங்க, எங்கேயும் கடன் கொடுக்கல அப்படின்னு உடனே சொத்தை பிரிக்க சொல்லி பார்லரம்மா தான் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. மீனா என்ன முத்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. பின்ன அவர் வேற எப்படி பேசுவார், யாரும் கடன் கொடுக்கல அப்படின்ன உடனே சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி நீயும் புருஷனும் கேட்குறது ரைட்டா? சொத்தை பிரிச்சுட்டா இந்த குடும்பம் உடஞ்சி போகும்னு கொஞ்சமாச்சும் யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிகிட்டு இருக்காங்க. கடன் கேட்டாங்களா அப்படின்னு விஜயா கேட்கவும், ஆமாம்மா பார்வதி அத்துக்கிட்ட போய் இதோ பார்லர் நம்ம 5 லட்ச ரூபாய் கடனாக கேட்டு மீனா அந்த சமயத்தில் பூ கொடுக்க போகும்போது மீனா கேரண்டி கொடுத்தா நான் கடன் கொடுக்குறோம், உங்கள் வீட்டில் மீனா இருக்கால அப்படின்னு கேட்டிருக்கா. மீனா தான் என்ன கேட்காம எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாளே, அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அந்த கோவத்தில் பார்லரம்மா இப்போது பிரித்து கொடுத்தா அதுலேருந்து கடனை அடைச்சிக்கலாம்னு மனோஜுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள் முத்து, நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, நான்லாம் மனோஜுக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்கல, பிஸ்னஸில் கடன் ஆகிடுச்சோம் அப்படின்னு அவராக தான் அவருடைய ஷேரை கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாருங்கள் ரோகிணி, சொத்தை பிரிக்கிறதுனால குடும்பம் உடஞ்சி போயிடும், எல்லாருமே ஒத்துமையாக அந்த குடும்பத்தில் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், அதுக்காக தான் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் பொறுமையாக இருந்துகிட்ருக்கேன், நீங்கள் என்னமோ சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு மீனா பார்த்து ரோகிணி மிரட்டவும், இவ கேட்ட மாட்டி கேட்டு நாம் முழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ரோகிணி அமைதியாகிடுறாங்க. இங்கே பாருடி, உன்னை கட்டினதுக்கப்புறம் தான் என் பையனுக்கு இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு, உன்னால் பேரே ஆர்டர் வந்துச்சுன்னு பார்த்தா அதுவும் கேன்சலாக இப்படி நாசமாக போச்சு, இங்கப்பா இதுக்கு காரணமே நீ தான், ஆர்டர் வாங்கி கொடுத்த உனக்கு அவன் கூட இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு புத்தி இல்லை, இப்படி கோட்டை வெட்டிட்டு நீயும் புருஷனும் சேர்ந்துக்கிட்டு இதில் கடனை சொத்தை பங்கு கேட்குறீங்களா? இங்கே பாருடி, இது என் புருஷனுடைய சொத்து, இது யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, ஆனால் கடமாடு ஒன்று இருக்குது, அதை கொடுக்க வேண்டிய காலத்துக்கு நாங்கள் கொடுப்போம். அவன் சொல்கிற மாதிரி சொத்தெல்லாம் இப்போ பிரிக்க வேணாங்க, நாம் இருக்கிறப்போ சொத்தை எதுக்கு இங்கே பிரிக்கணும், சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு பின்னாடி நம்மளை நடு தெருவை விட்டுருவாங்கங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லவும், இங்கே பாரு விஜயா, அப்படியெல்லாம் நடக்கணும் தான் உனக்கும் ஒரு பங்கு கொடுக்க சொல்லி பசங்களுக்கும் 3 பங்காக கொடுக்க சொல்கிறேன், நீ கவலைப்படாது, கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு, என்ன பண்ணுறது, என்னைக்காச்சும் கொடுக்க வேண்டியதை இப்போ அவங்களுக்கு கொடுத்துடலாம், இப்போ அவனுக்கு தேவை இருக்குது, கொடுத்துட்டா இந்த சமயத்தில் அவன் யூஸ் ஆகும் அப்படின்னு அவன் நினைக்கிறான், பேசாமல் கொடுத்துடலாம், நீ அமைதியாயிரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும், அப்பா அதெல்லாம் வேணாப்பா, அவன் பட்ட கடனுக்கு நீங்கள் ஏன்ப்பா பொறுப்பேற்றுக்கணும், அவன் தானே கடன் பட்டான், அவன் எப்படியாச்சும் கழிக்கட்டுமே அப்படின்ற மாதிரி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாருடா அவரே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை, தேவையில்லாமல் நீயும் பொண்டாட்டியும் இதில் எதுக்கு மூக்கம் நடிக்கிறீங்க, ஒன்றும் இல்லாதவங்க தானே நீங்கள், உங்களுக்கு இது காசு வந்தால் யூஸ் ஆகும் அப்படின்றது கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்க்குறீங்களா, பொழைக்க தெரியாதவங்களா இருக்கிறீங்களேடா அப்படின்னு மனோஜ் பேசவும் முத்துவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்னடா நீ எதுக்குடா இப்போ சொத்துன்னு அடைஞ்சிட்டு இருக்க, சொத்தை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போற, அப்பா அம்மா தானே முதல்ல முக்கியம், அந்த உறவுகள் இல்லைடா, நீ அப்புறம் அனாதை தாண்டா, அந்த சொத்து மட்டும் இருந்து நீ என்ன பண்ண போற, உன்னை படிக்க வச்சு இவ்வளோ நாளாக ஆளாக்கி உனக்கு பிஸ்னஸ்க்கு எல்லாமும் பண்ணி அந்த மனுஷன் தாண்டா இவ்வளோ நாளாக மாடாக உழைச்சிருக்கிற, அந்த மனுஷனை பற்றி கொஞ்சமாச்சு நீ யோசிச்சு பார்த்தியா, சொத்து பிரித்து கொடு அப்படின்னு நீ கேட்ட உடனே அந்த மனுஷன் எப்படி போய் உட்காந்துட்டு இருக்காரு, அந்த மனுஷன் முகத்தை பார்த்தா கூட உனக்கு அது தெரியலையாடா, அதை பார்த்து புரிஞ்சுக்க தெரியாதவல்ல, நீ என்னடா புள்ள, உன்னெல்லாம் அப்பா பெற்றதை விட பெக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னலாம் முத்து பேசவும், பாருடா முத்து, நீ கொஞ்ச நேரம் எங்கள் அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலை முத்துவை தடுக்கிறாரு. அப்பா இல்லைப்பா அப்படின்னு. மீனா என்ன பண்ணிட்டு இருக்காரு, முத்து விடுங்க தயவு செஞ்சு, எதுக்கு இப்போ முடிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அவருக்கு சேர வேண்டிய சொத்து தானே அவர் கேட்குறாரு, பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, அது வந்தால் எங்களுக்கு இந்த சமயத்தில் உதவியாக இருக்கும், அதான் நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்டு கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, சுவாரிட்டையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, யார்கிட்ட கடன் வாங்குறதுன்னு தெரியல, நாங்கள் வாங்கின கடன் அடைக்க எங்களுக்கு அதுதானே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி பேசவும், இங்கே பாருங்க ரோகிணி, ஓவரா எல்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி ஆடிட்டு இருக்காதீங்க சரிங்களா அப்படின்னு மீனா உடனே பேசிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே விஜயா இருந்துக்கிட்டு, என்னடி பார்வதி கிட்ட நீ காசு கேட்டு போய் ரெண்டியா அப்படின்னு,
ஆண்டி அது வந்து அப்படின்னு உன்னால் இன்னும் நாங்கள் எவ்வளோ தாண்டி அனுபவிக்கிறது, உன்னால தான் இந்த அளவுக்கு நாங்கள் இப்போது கஷ்டத்தில் இருக்கிறோம். இப்போவும் போய் நீ பார்வதி கிட்ட காசு கேட்டுட்ருக்க, என்னை கேட்காம பார்வதி கிட்ட உன்னை போய் யாரடி காசு கேட்க சொன்னது? முதல்ல அவ எனக்கு ஃப்ரெண்டு, அப்புறம் தான் அவளை உனக்கு தெரியும். என்னமோ உன்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி டேரெக்டாக போய் அவகிட்ட காசு கேட்டிருக்க, அதுவும் என்கிட்ட கூட சொல்லாமல். இங்கே பாரு, என்னை கேட்டால் பார்வதி உங்களுக்கு காசு கொடுக்காதது தான் நல்லதுன்னு நானே சொல்வேன். மீனா மட்டும் அங்கே உனக்காக பேசிட்டு வந்திருந்தான்னு வச்சுக்கோ, இந்நேரம் மீனாக்கு நடக்கிறதே வேற. அவள் எப்படியோ உனக்காக அங்கே சப்போர்ட் பண்ணி பேசாமல் வந்திருக்கா பாரு, அது வரைக்கும் சந்தோஷம்னு நான் மீனாவை பாராட்டுறேன். எங்க பாரு, இந்த மாதிரி ஏதாச்சும் போய் பார்வதி கிட்ட காசு வேணும் அது இதுன்னு நின்ன என்னை கேட்காம அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ, இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க விஜயா வந்துட்டு. அப்போது மீனாவும் ரோகிணி பார்க்குறாங்க. அப்போது என்ன எதுக்கு பார்க்குறீங்க மேடம், நான் என்ன பண்ணேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து கேட்கவோ, என்ன மீனா இப்படி உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டதை இப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறீங்களே அப்படின்னு. யார் அசிங்கப்படுத்தினா? இங்கே பாரு, மீனாவை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசுனா அவ்வளோதான், அவள் ஒன்றும் இப்போ சொல்லலையே, நானாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து மீனாக்காக சப்போர்ட் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. அப்போது மனோஜ் இருந்துக்கிட்டு, என்னம்மா நீ எதுக்குமா இப்போ ரோகிணி திடீர்னு இருக்க, பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, வேறு யார்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியும்? இதோ பெற்றவங்க நீங்களே ஹெல்ப் வேணும் காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ கொடுக்க மாட்டேன்றீங்க, சொத்தை பிரித்து கொடுக்க சொன்னால் இவ்வளோ பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ நாங்கள் வேறு யார்கிட்ட கேட்க முடியும்? எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம் தான் ரோகிணி போய் கேட்டிருக்கா, அது என்னமோ பெரிய குத்தம்னு சொல்லிட்டு இப்போ எங்ககிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க. இங்கே பாருங்கம்மா, ரோகிணி அப்படிலாம் இனிமேல் சொல்லாதீங்க அப்படின்னு. ஏன்னா என்ன வாய் ஓவர் ஆகிடுச்சா? இவ்வளோ நாள் அம்மா அம்மா பின்னாடி என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தவ இப்போ பொண்டாச்ச பேச்சை கேட்டுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கியா நீ? இங்கே பாரு மனோஜ், உனக்கு அவ்வளோதான், அவளை நம்பி போனான்னு வச்சுக்கோ, ஷோரூம் கூட இல்லாமல் நடு தெருவில் தான் நீ நிற்கணும் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே முத்து இருந்துக்கிட்டு, என்னடா இவ்வளோ நாளாக நான் அம்மா கூடவே இருந்தேன், இப்போ அம்மாவே எதிர்த்து பேசிகிட்டு இருக்க பார்லர் அம்மாக்காக? இங்கே பாரு, இது எல்லாம் ஆனது உங்களால், உங்கள் கடனை நீங்கள் தான் அடைக்கணும், சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்க முடியாது. என்னடா ஏதோ நீ சம்பாதிச்சு வச்ச மாதிரி உரிமையை கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்க, எல்லாமே அப்பாவோட உழைப்பு, அப்பா யாருக்குமே கொடுக்க வேணும்னு அவசியம் இல்லை. ஏதோ பாரம்பரியம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாரம்பரியமாக அப்பாவுக்கு அடுத்தது பிள்ளைங்களுக்கு அந்த சொத்தோன்னு பிரித்து கொடுக்குறாரு. நீ ஒன்றும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சது இல்லையே, அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சது தானே, அது அவருக்காக இருக்கட்டும், நாளை பின்ன அவர் ஆண்டு அனுபவிச்சு செலவு பண்ணி மீதி போனது தான் நம்மளுக்கு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அவன் கேட்குறதுல என்னென்ன தப்பு இருக்குது? என்னம்மா நீயும் முன்னாடியும் கோடியே கொண்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இது முழுக்க என் புருஷன் சம்பாதிச்சு வச்சு சொத்துடா, நாங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ எதுக்குடா உன் பொண்டாட்டி போய் பார்வதி கிட்ட கேட்கணும்? அவள் என்னோடைய நட்பு, இங்கே பாரு, அவளால் நானே இப்போ ஒரு முட்டாள்தனமான விஷயத்த பண்ணி அவளை பிரிஞ்சிருக்கிறேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். இப்போ இவன் போய் கடன் கேட்டு நின்று இன்னும் பார்வதி என்னை அசிங்கமாக நினைக்கவா? இங்கே பாருடா, இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை பண்ணீங்க அவ்வளோதான். என்னடி என்ன அவனை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இது எல்லாத்துக்கும் காரணம் இது நீதாண்டி. அவன் சொன்ன மாதிரி நீதான் மனோஜ் இப்படிலாம் தூண்டி விட்டுருக்க. என் பிள்ளை இப்படியெல்லாம் நடந்துக்கிறவனே கிடையாது. என் மேலே பாசமாக இருந்தேன், இப்போ உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னா நீதான் காரணம், நீதான் சொல்லி விட்டுருக்க அப்படின்னாலாம் வந்து மொத்த டார்கெட்டுமே ரோகிணி மேலே தான் இருக்குது. ஸோ எல்லா பிரச்சனையுமே சுற்றி வளைச்சி அவங்க பண்ண தப்புக்கும் சரி அவங்க பண்ணாத தப்புக்கும் சரி ரோகிணி தான் காரணம் அப்படின்னு ரோகிணியை எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நாராக கிழிக்கிறாங்க. ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதில் அப்படியே ஆக்ஷன் வேறு நடிப்பு வேறு. ஒன்றா நான் செத்து போகிறேன், மீனா நீங்கள் விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு நடிக்க வர ஆரம்பிக்கிறாங்க. மீனா என்ன பண்ணணும், ஒரே பேச்சா போயிடி போ சாவு, நீ யார் எனக்கு, போய் சத்தா சாவு, நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்ல தான் போகிறோம், இந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லா உண்மைகளையும் வீட்டில் சொல்லிடணும். ஸோ போனால் போட்டுன்னு இந்த ரோகிணிக்காக அவங்கள காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தா ஓவராக ரோகிணி வந்து மீனாவே மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி கிடையாது. மீனா இருந்துக்கிட்டு என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக இப்படி மிரட்டிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மீனா வீட்டில் விஷயத்த சொல்ல தான் போகிறாங்க. இப்போது இப்படி சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி சண்டை போட்டுட்ருக்கவும், இல்லைப்பா நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் யாருக்கும் சொத்தை பிரித்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரவி, ஸ்ருதி, மனோஜ் இவங்க அதாவது மனோஜுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னுடைய பங்கு தானே கேட்குறா அப்படின்னு பயங்கர பிரச்சனையாகுது, சண்டையாகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா எங்களுக்கு இந்த சொத்து வேணாப்பா, அப்படி பிரித்து கொடுக்கறது இருந்தா தோ மொத்தமாக பணம்னு காசு நகைன்னு அலையிறானே இவனுக்கே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருங்கப்பா, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான்ல பிஸ்னஸ், அதை வச்சுக்கிட்டு அவன் எத்தனை நாள் நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்கலாம், எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்துருங்கப்பா அப்படின்னு முத்து சொல்லப்போ, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, நீங்களும் அம்மாவை மட்டும் எங்களுக்கு போதும்ப்பா அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. என்கிட்ட எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை காப்பாற்றுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்போ ரவி இருந்துக்கிட்டு ஆமாப்பா முத்து சொல்கிற மாதிரி எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, நீங்கள்
சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்க வேண்டாம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் விஜயா கூட வேண்டாங்க, இவனுக்கு பிரித்து கொடுத்தா இவளை நம்பி அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா பாரு, இவளால் அவனுக்கு இப்போ கொடுக்குறதும் போய் அவன் நடுத்தெருவில் தான் நிற்கணும், கடைசியில் நம்ம கிட்ட தான் வருவான். அதுக்கு அப்படியே நாமளே பத்திரமா வச்சுருந்தா பின்னாடிக்கு அவங்களுக்கு நாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரித்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துக்கிட்டு அவனுக்கு இப்போ உதவின்னு தேவைப்படுறப்போ நம்ம கொடுக்காத, பின்னாடிக்கு கொடுத்தா அவனுக்கு என்ன யூஸ் ஆக போகுது, இங்கே பாரு என்னைக்கா இருந்தாலும் கொடுக்க போகிறது தான், அவங்கவுங்களுடைய பங்கை அவங்கவுங்களுக்கு கொடுத்துடலாம், எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு இங்கே பாரு வாயை திறந்து அவனே சொத்து வேணும்னு கேட்டதுக்கப்புறமோ இதுக்கப்புறம் நாம் கொடுக்காது இருக்கிறதுல எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்ற அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா சொத்து இருக்கிற வரைக்கும் தான்ப்பா அவன் உன்னை மதிப்பான், சொத்து போயிடுச்சுன்னு வச்சுங்கோ இப்போ மதிக்கிறத விட நான் எவ்வளோ கேவலமாக நடத்துவான்ப்பா அவனுக்கு எதுக்குப்பா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு முத்து சொல்லவும், இங்கே பாரு மீனா, முத்துவை கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க சொல்லுங்க, அங்கிள் எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, இப்போ வேணும் இப்போ கொடுத்தா அது அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது எனக்கும் என் புருஷனுக்கும் தெரியும், நீங்கள் எதுவும் பேச வேணாம் சரிங்களா அப்படின்னு இங்கே மீனா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. வாய் ரொம்ப ஓவராக நீளுது அப்படின்னு. அப்போது விஜயா இருந்துக்கிட்டு என்னடி என்ன அவகிட்ட என்ன வாய் நீளுது, வாயை மூடிட்டு அமைதியாயிரு, இந்த மாமியாராக இந்த வீட்டில் முடிவெடுக்க வேண்டியது நீயோ அவ்வளோ கிடையாது, நான் தான் என் புருஷன்கிட்ட சொல்லி முடிவெடுக்கணும், நீங்கள் யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கிட்ட யாரும் எதுவும் பேசாதவங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா, நீங்கள் எது எப்படி வருதுன்னு பிரித்து பாருங்கள் அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும், இல்லைப்பா நீங்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சொத்து வேணும்னு நான் கேஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான், அப்புறம் நீங்கள் எல்லாரும் ஜெயிலில் கம்மியான வேண்டியது தான் அப்படின்னு சொல்லவும் முத்துவுக்கு பயங்கர கோவம் வருது. போய் மனோஜ் பயங்கரமாக அடிதடி சண்டை பண்ணிடுறாங்க. அண்ணாமலை ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு. என்னடா பெத்த அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா போயிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. பின்ன என்னம்மா சொத்தை பிரித்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு, அப்பா போனா போகட்டும்னு பிரித்து கொடுத்தா அவனோட இதை மட்டும் கொடுங்கப்பா, எங்களுக்கு யாருக்குமே சொத்து வேண்டாம்ப்பா, அப்படி நீங்கள் எல்லாத்தையும் மீறி சொத்தை பிரித்து தான் கொடுப்பா அப்படின்னு பிரித்து கொடுத்தா நான் எல்லாத்தையும் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு நான் உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த சொத்துலேருந்து எங்களுக்கு ஒரு பைசா கூட வேண்டாம்ப்பா, நீங்கள் எப்படி உழைச்சி முன்னேறினீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் உழைச்சி முன்னேறணும்னு நானும் மீனாவும் நினச்சிட்ருக்கோம், நீங்கள் கொடுத்தா அந்த சொத்துலேருந்து ஒரு பைசா கூட வேணாம், நாங்கள் எல்லாத்தையும் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிடுறோம், அவனை மட்டும் பணம்னு சொத்துன்னு பேராசை பிடிச்சி அழிஞ்சு திரியட்டும்ப்பா அப்படின்னு எங்கள் முத்து பேசவும் விஜயாவுக்கு அவ்வளோ மனசு ரொம்ப லேஸ் ஆகுது. முத்துவை பார்த்து பூரிச்சு போகிறாங்க. அத்தை என்ன பார்க்குறீங்க, அவர் சொன்னதை செய்வார், உங்களுக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும், எங்களுக்கு மாமாவுடைய சொத்தோ நகை நெட்டோ இங்கே இருக்கிறது எதுக்குமே ஆசை இல்லாத, உங்களுடைய அன்பும் பாசமோ இது மட்டும் இருந்தால் போதும், நீங்களும் மாமாவும் இருந்தால் போதும் அப்படின்னு மீனா சொல்லவும், பார்த்தியா நான் என்னதான் அவளை கேவலமாக நடத்தினாலும் வீட்டுக்கு வாழ வந்த மருமக அவ, இந்த வீடு உடஞ்சி போயிடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா, நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன், உனக்கு ஏன்டி இந்த அறிவு இல்லாத போச்சு, சொத்தை பிரிக்கணும்னு இப்படி குடும்பத்தை பிரிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், சொத்தை பிரித்து கொடுத்தா இந்த குடும்பம் நாளாக பிரிஞ்சிடும் அப்படின்னு உனக்கு கொஞ்சமாச்சும் யோசனை இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அப்படி பிரித்து கொடுத்தா தனியாக அவனை வச்சுக்கிட்டு இந்த அதாவது தனியாக குடும்பத்தை நடத்தணும், எல்லா வேலைகளும் செய்யணுன்ற அறிவு புத்தியும் உனக்கு இருக்காடி, முதல்ல உன்னால் தனியாக வீட்டை நடத்த முடியுமா அப்படின்ற மாதிரி விஜயா கேள்வி கேட்குறாங்க. ரோகிணி திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆண்டி மீனாவுக்கு சமைக்க தெரியும், எனக்கு சமைக்க தெரியாதுன்னு பேசுகிறீங்களா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஆண்டி, அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு, அம்மா நீ இந்த குடும்பம் உடஞ்சி போயிடும்னு பேசுகிற, ஆனால் நான் அதை கற்றுக்கிட்டு நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, இதிலேருந்தே உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த குடும்பம் பிரிஞ்சாலையும் பரவாயில்ல, அவங்களுக்கு அவங்களோட தேவை தான் முக்கியம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி முத்து விஜயா கிட்ட சொல்லவும் அப்படியே பயங்கர கோவம் திட்டுறாங்க. விஜயா நீ எல்லாம் என்னடி மருமக, உன்னை கல்யாணம் பண்ண மனதுக்கு கூப்பிட்டு வந்ததை விட எவ்வளையாச்சும் மீனாவாட்ட இல்லாதவள ஒருத்தி கல்யாணம் பண்ணி வச்சா கூட மீனா மாதிரி இந்த குடும்பம் உடஞ்சி போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லவும் ரோகிணி அப்படியே மீனாவை பார்த்து திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன முறைக்கிற, நானா இப்போ எதுவுமே பேசலையே, அத்தையாக தானே பேசுகிறாங்க, ஏன் அத்தெல்லாம் எங்களை ஒரு வார்த்தை கூட பாராட்டி பேசக்கூடாதா, அப்படி முறைச்சி பார்க்குறீங்க, எந்நேரமும் உங்களை தான் பாராட்டணுமா, பிஸ்னஸ் பிடிச்சி கொடுத்துட்டீங்க, அது பண்ணிட்டீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னு எங்களெல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி மீனா பார்த்து ரோகிணி பார்த்து கேட்கவும், இல்லை மீனா அது
நீங்கள் எதுவும் பேச வேணாம், வாயை மூடிட்டு இருக்கீங்களா? இந்த குடும்பம் சரிஞ்சு போகும் அப்படின்னா எனக்கு உண்மை தெரிஞ்ச நாள்லயே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். போனால் போகட்டும்னு எதுக்காக நான் விட்டு வச்சிருக்கேன், இந்த குடும்பம் ஒன்றா இருக்கிறதுக்காக தான் அப்படின்னு மீனா வந்து சொல்லவும் ரோகிணி ஆடி போயிடுறாங்க. எல்லாரும் முன்னாடி மீனா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. மீனா என்ன உண்மை, எதை பற்றி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஏங்க அதான் இந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சுல, இதை பற்றி தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ரோகிணி சொல்லி, அதாவது மீனா வந்து சொல்லி சமாளிச்சிடுறாங்க. விடுமிடா அப்பா, இந்த சொத்துல பங்கு வேண்டாம்ப்பா, பிரித்து கொடுக்க வேண்டாம். அவன் கேஸ் போடுறானா போடட்டும், என்ன பண்ணுறானோ பண்ணட்டும், ஆனால் பிரித்து மட்டும் நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்கப்பா, அவனுடைய கடனை அவன் தான் அடைக்கணும் அப்படின்ற மாதிரியே முத்து சொல்லிடுறாரு. அண்ணாமலையுமே இதுக்கு மேலே நான் இன்னும் பண்ண முடியாது, 2 பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்லாமல் உனக்கு மட்டும் சொத்தை பிரித்து கொடுத்து என்னடா ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு என்னுடைய சொத்து வேணும், நான் கண்டிப்பாக கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும், என்னால் யாருமே கஷ்டப்பட வேணாம் முத்து, இங்கே பாருடா, அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அப்படின்னா அவன் சொல்கிறத தான் சட்டம் எதுக்கும், நாம் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க, விடுமுத்தோ பிரித்து கொடுத்துட்றா அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா அவன் எதை சம்பாதிச்சு வச்ச மாதிரி கேட்குறான், நீங்களும் பிரித்து கொடுத்துட்றேன்னு சொல்கிறீங்க, அவன் கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்னு. முத்து வேண்டாம் ப்ளீஸ், என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய மதிப்புக்கு நான் சொன்னால் நீ கேட்பல, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு அண்ணாமலை முத்துவோட வாயை அடிச்சுன்றாரு. அதுக்கப்புறம் முத்து அமைதியாடுறாரு. சொத்து பிரித்து 4 வந்து பங்கு போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ லாயர் வந்து எதை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கையெழுத்து போட சொல்கிறாங்க. எல்லாருமே கையெழுத்து போட்டுட்ருக்காங்க, ரோகிணி உட்பட. அதுக்கப்புறம் இப்போ உனக்கு சந்தோஷமாடா, போய் நிம்மதியாக இருப்போம், இதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஏதாச்சும் துன்புறுத்தலோ இல்லை ஏதாச்சும் நினைச்ச ஏதாச்சும் பண்ணணும்னு அப்புறம் இருக்குடா உனக்கு அப்படின்னு. அப்பா நீங்கள் இதெல்லாம் நினச்சி எதையும் கவலைப்படாதீங்கப்பா, சொத்தை பிரித்தா கூட இதிலேருந்து நாங்கள் ஒரு பைசா கூட எடுக்க போகிறது கிடையாது, இது முழுக்க முழுக்க உங்களோடையதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முத்து, நீயும் மீனாவும் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு படுக்க ஒரு ரூம் கூட இல்லாமல் இருக்குது, இதை வச்சு மேலே ஒரு ரூம் கட்டிக்கோங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்க உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், எங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லவும் உடஞ்சி போய் நிற்கிறாரு அண்ணாமலை. இதை பார்த்து விஜயா இருந்துக்கிட்டு இப்போ சந்தோஷமாடா உனக்கு, எல்லாரை விடவும் ஒன்னதான் உயர்வான்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் இப்படி என் புருஷன் மூஞ்சில் கறியை பூச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா, இவளை கட்டினதுக்கு அப்புறம் என்னைக்கு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசுனியோ அன்னையிலேருந்து நீ இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் போக போகிறேன்னு பாரு, பெத்த வயிறு பற்றிக்கிட்டு ஏறுது, நான் வயிறு எழுந்து சொல்கிறேன், நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்லுவோம். விஜயா என்ன பேசுகிற நீ, அவனும் நாம் பெத்த பிள்ளைங்க தான், பெற்றவங்க வயிறு எறிஞ்சா அவங்க நல்லா இருப்பாங்களா பிள்ளைங்க, இப்படியெல்லாம் பேசாத, உன் வயலாம் அப்படி சவிக்காத அவனை அப்படின்னு எங்கள் அண்ணாமலை திட்டிருக்காரு. பாத்தியாடா பாத்தியா, பெத்த இவ்வளோ நாளாக பாசத்தை காட்டி வளர்த்த உன் அம்மாவே உன்னை இப்படி பேசுனாங்க, ஆனால் அப்பா பாத்தியா எப்பயுமே உன்னை திட்டிக்கிட்டு இருக்கிற அப்பா இப்போ கூட உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, இப்படி கஷ்டமான சூழ்நிலையில் நமக்காக யார் நிற்கிறாங்களோ அவங்க தாண்டா உயர்ந்தவங்க. சே நீ எல்லாம் என்னதான் மனுஷனும், இதுக்கு மேலே ஒன்று எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கூட பிறந்தவனானாச்சு எக்கடாச்சும் கெட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு, அப்பா நீங்கள் வாங்கப்பா கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரவியும் ஸ்ருதி கூட ஆறுதல் சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுலேயும் என் உடம்புலேயும் தைரியம் இருக்கிற வரைக்கும் தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் என் பொண்டாட்டியும் பார்த்துக்கிறேன், விஜயாவை பார்த்துக்கிறேன், என்னால் முடியல அப்படின்ற பட்சத்தில் என் பொண்டாட்டியை மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க, அவளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டாரு. இதை கேட்டு விஜயாவுக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாகுது, அப்படியே விட்டு அழுந்துடுறாங்க. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாதுங்க, அப்படியே ஏதாச்சும் ஆனால் கூட எனக்கு தாங்க ஏதாச்சும் ஆகணும், உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னலாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி அழுதுகிறாங்க. அத்தை ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது அத்தை, அவர் இருக்கிறாரு, நாங்கள் இருக்கிறோம் அத்தை, உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இது கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ண வந்த நாளில் இருந்து என்றைக்குமே ஒரு நாள் கூட உன்னை பாசமாக நான் பார்த்ததில்ல, உன்கிட்ட பேசினதில்ல, ஆனால் இப்போது எனக்காக நீ நிற்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாம்மா மீனாவோடைய மனசு, நீங்கள் தான் இத்தனை நாளாக மீனாவை புரிஞ்சுக்காமல் இருந்தீங்க, இப்போயாச்சு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா, பணம் இருந்தால் மட்டும் எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்றது இல்லை, அந்த பணமே ஒரு நாள் விஷமாக மாறிடும். இப்போ பார்த்தீங்களா, பணம் வந்ததுக்கப்புறம் பெற்றவங்க கூட முக்கியம் இல்லை அப்படின்னு பணத்துக்காக பணத்தை வாங்கிட்டு உங்களை தூக்கி போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து சொல்லிட்டுருக்காரு. ஆனால் ஏழை எப்பயுமே ஏழை தாம்மா, நீங்கள் இப்போ மேலேருந்து கீழே வந்திருக்கீங்க, மீனா அது எதையும் மனசில் வச்சுக்காம நீங்கள் என்னதான் அவளை திட்டினாலையும் உங்களை பாசமாக பார்த்துக்கிறா, அவளை மாதிரி ஒரு மருமக கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்லாம் முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. விஜயா இங்கே பார்,
முத்து சொல்கிறது அத்தனையும் உண்மை. மீனாவை இது வரைக்கும் நீ ஒரு நாள் கூட நல்ல விதமாக நினச்சதே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தியா மீனா இப்போ நமக்காக நிற்கிறான். உன் பாசத்தை காட்டி வளர்த்த உன் பெரிய புள்ள பார்த்தியா உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். இப்போயாச்சும் நினச்சிக்கோ, இருக்கிறது கொஞ்ச நாள் எல்லாரையும் கூடயும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும்னு நினச்சிக்கோ. இதுக்கப்புறம் நமக்குன்னு மரியாதையோ எந்த ஒரு இதுவோ இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா விஜயாவுமே கூட ஒன்றாயிடுறாங்க. நம்ம முத்துவும் மீனா கிட்ட நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்ருதி ரவி எல்லாரு கூடயும் பாசமாக இருக்காங்க. மனோஜை இப்போ சுத்தமாக வெறுக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. என் புருஷனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு வந்து விட்டவன் அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அப்படி எல்லாரும் சமாதானம் பண்ணி தூங்க போனதுக்கப்புறமா மறுநாள் காலையில் எப்பயும் போல இருந்துச்சு. மீனா எல்லாருக்கும் டீ காஃபி கொடுத்துட்டு இருக்கும்போது அண்ணாமலையை தேடுறாரு. ஸோ எப்பயுமே மாமா சீக்கிரமாக வெளியில் எழுந்து வந்துடுவார், ஆளை காணோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரை காணோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க ஸ்ருதி ரவி எல்லாருக்கிட்டேயும். அப்போது எங்கேயுமே காணோம் அப்படின்னு உடனே தேடி பிடிச்சிட்டு இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவை காப்பாற்றி அதாவது அப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு முத்து போகிறாரு. ரவியும் கூடவே போகிறாரு. என் புருஷன் எனக்கு வேணும் அப்படின்னு விஜயா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாரு. என் புருஷனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நீங்கள் கவலைப்படாதீங்க கூட்டிகிட்டு வந்துடுவார் அவர் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தேடி போகிறாரு. முத்துவுமே இருந்துக்கிட்டு அண்ணாமலை போய் ரொம்ப மனசு உடஞ்சி போய் ரோட்டோரமாக அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது டிராஃபிக் போலீஸ் அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி இழுக்கிறாங்க. அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, லாரி வந்துக்கிட்டே இருக்கு, கூப்பிட்டுட்டே இருக்க, நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கீங்க, ஜஸ்ட் மிஸ்ட் அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் அருண் வந்து இழுக்காமல் இருந்தேன். இந்நேரம் அண்ணாமலைக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே அருண் வந்து அவங்கள தூரம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அருண் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் பார்த்து வந்திருக்கலாரா அப்படின்னு, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ தான் அருண் வந்து முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன இவன் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு கட் பண்ணி விட்டுட்டு போகிறாரு. முத்து முதல்ல வந்துட்டு திரும்பவும் ஃபோன் பண்ணி கூப்பிடவும், என்னடா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு, எதுக்கு இப்போ கோவப்படுற, உன் அப்பா எங்கே தான் இருக்காரு அப்படின்னு அருண் சொல்கிறாரு. என்ன சொல்கிற நீ எங்கே அப்படின்னு. ஆமாம், ரோட்டில் அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காரு, ஜஸ்ட் மிஸ், இந்நேரம் லாரி அடிச்சிருக்கோம், இங்கே தான் டிராஃபிக் போலீஸில் இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், சரி ஃபோனை வை அப்படின்னு. ரவி இங்கே வாடா, அங்கே இருக்கிறாரு அப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு, அப்பா உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு, என்னாச்சு ஃபேமிலியில் ஏதாச்சும் இஷ்யூவா, அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு, கூப்பிட கால் கேட்காது, இந்நேரம் லாரி காரை இடிச்சுட்டு போயிருப்போம் அப்படின்னாலாம் வந்து அருண் சொல்லவும், அப்பா என்னப்பா ஆச்சு உனக்கு, ஏன்ப்பா இப்படி யார்கிட்டையும் சொல்லாமல் வந்துட்டேன், வாப்பா உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ முத்து அருண் கிட்ட, உனக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறதுனே தெரியல, என்னதான் நம்மளுக்குள்ள 1000 சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இது எதையும் பெருசாக எடுத்துக்காமல் என் அப்பாவோட உயிரை காப்பாற்றிருக்க, என் அப்பா தான் எனக்கு எல்லாமே, ரொம்ப நன்றி அப்படின்னு முத்து கையெடுத்து கும்பிடுறாரு. அருணுக்கு இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, இவர் எனக்கும் அப்பா மாதிரி, எனக்கும் அப்பா இல்லை, நானும் அப்பா இல்லாத கஷ்டத்தை உணர்ந்திருக்கேன், அந்த நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் இவரை நான் காப்பாற்றினேன், இவர் என்னோடய அப்பா மாதிரி, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் வந்து சொல்கிறாரு. அவங்க 2 பேருமே வந்து பழைய பாக்கியெல்லாம் மறந்துட்டு அருணும் முத்துவும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் விஜய் ஓடி போய் எங்கெங்கே போனீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், அப்போ தான் முத்து நடந்த விஷயங்களை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போது அப்பா அப்படின்னு இங்கே மனோஜ் வந்து நிற்கவும், கையெடுறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை உதறி விட்டுறாரு. அப்போது விஜயாவே, இங்கே பாருடா, என் புருஷன் முன்னாடி நிற்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை, ஒழுங்காக போயிடு அப்படின்னு, உன்னால தான் என் புருஷன் இந்த நிலைமைக்கு ஆனாரா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பயங்கரமாக திட்டுறாங்க. விஜயா இருந்துக்கிட்டு அருள் தான் வந்து காப்பாற்றுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனாக இருந்துக்கிட்டு உடனே சீதாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்லி ரொம்ப தேங்க்ஸு, எதையும் மனசில் வைக்காமல் அருண் வந்துட்டு என் மாமாவை காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, மாமா நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலை, எதுக்கு மாமா இப்படி மனசு உடஞ்சி போய் போனீங்க அப்படின்னெல்லாம் வந்து மீனா மற்றவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.